hello வணக்கம் welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி பாசிட்டிவ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். என்ன டிப்ஸ் அப்படினா நம்ம பண பர்ஸ்ல நிறைய பணம் வரணும் அப்படினா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். சோ வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So first நம்ம பண பர்ஸை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ மணி அட்ராக்ட் பண்ணுற கலர்ஸில் நம்ம பர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மணி நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் பச்சை கலர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கருஞ்சிவப்பு கலரில் ஸோ ரெட் கலர் பர்ஸ், மஞ்சள் கலர், பழுப்பு நிறம். ஸோ இதெல்லாம் நல்லாவே வந்து நம்மளுக்கு மணியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டர்டே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மற்ற டேஸில் வந்து பிளாக் கலர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னா நம்ம பர்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கிழிஞ்சி அழுக்கா நஞ்சி போய் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது பண ஓட்டத்தை வந்து குறைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மூணாவது டிப்ஸ் பார்க்குறது என்னென்னா நம்ம பர்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நிறைய சீட்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய பில்லு ரிசிப்ட் இது மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. இதுவும் அந்த பண ஓட்டத்தை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்த டிப்ஸ் ஃபோர்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட பணப்பையில் எதெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னா லட்சுமி காயின்ஸ், ஏதாவது குபேர காயின், ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக தரக்கூடிய இந்த ஓம் சின்னங்கள், ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதுனால இந்த பண வரவை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக லாஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பையை வந்து நம்ம ரொம்ப டஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பணப்பையெல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணணும். உங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு நிறைய வேஸ்ட் இருக்கிறது, கொஞ்சம் இதாக இருக்கிறது, இல்லைனா அது வாஷ் பண்ணி போட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃப்ரைடே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரைடே வந்து மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாளை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு நல்லாவே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பண ஓட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.